Hi guys, welcome back to Bala's Reaction channel. நான் உங்கள் பாலா. ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆன வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம விஜயோட பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி மீம்ஸ் ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய மீம்ஸ்ல எடுத்து போட்டிருக்காரு. அந்த வீடியோ தான் நாமளும் பார்க்க போறோம். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. வாங்க பார்க்கலாம் வீடியோ. அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். ஒரு பட்டாசு இதுக்கு முன்னாடி நிறைய டான்ஸ் வீடியோலாம் கத்துட்டு இருந்தாரு எனக்கு அஜித். வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழக வெற்றி கழகம் அதோட மீம்ஸ் ரியாக்ஷன் தான். நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு இப்ப அரசியலுக்குள்ள குதிச்சிருக்காரு. எப்படி நீ அரசியல்வாதா நீங்க எல்லாம் உங்க டார்ச்சர் தாங்காம தான். அடுத்து அவர் வந்துட்டு அரசியல்ல ஃபுல் டைம் வந்து சினிமால நடிக்க மாட்டாரா? கொஞ்சம் லைட்டா ஃபீலா இருந்துச்சு. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ பெரிய ஒரு மாஸ் ஹீரோ வந்து சினிமா விட்டே போறாருடா. போங்கடா தம்பி, ஊரே ஜாலியா இருக்கு. விஜய் அரசியலுக்கு வந்தது பார்த்து நீ யாருப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் சொல்ற கதைக்கு தமிழ் சினிமால தலையாற்ற ஒரே ஆள் அவருதான். அவரும் அரசியலுக்கு போயிட்டா நான் யாரு? அட்லியா? விஜய் வந்துட்டு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவரோட அடுத்த படமான 69 படத்தை வந்துட்டு அட்லி தான் டைரக்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையா? அதெல்லாம் இல்லையா? டைட்டில் கிடையாது, 69வது படம். ஆனா நல்ல நம்பரா இருக்குல்ல கடைசி படம். சினிமாவில் இருந்து விலகுகிறார் நடிகர் விஜய். அடுத்து எங்க தலைவன் டிடிஎஃப் வாசன் வராரு. ஒரு வழியில கரண்ட் பில்ல கட்டிட்டு போந்தேன்னு சொல்றேன். அதுக்கு என்ன எப்படி செத்து போற சொல்றாங்க. கரண்ட் பில் தானே நான் கட்டறேன். அடுத்து எலெக்ஷன் வர வரைக்கும் அப்படிதான் பாரு. வருஷத்துக்கு தான் நடக்கும் போல. நாங்க இருக்கோம். எனக்கு அவங்கள பார்த்து கூட பயம் இல்லடா. உங்களை பார்த்தா தானே வேணும். யாரெல்லாம் பண்ண போறாங்களோ டிவிக்கு மெம்பர் ஃபேன்ஸ பார்த்து கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்றேன். ஆமா, டாக்ஸிக் ஃபேன்ஸ் தான் அந்த மாதிரி. நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாம் அங்க பாருங்கண்ணா. இல்ல யாருக்கானாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்தோட மோதுறா. அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. சில பேர் நல்லாவே பண்றாங்க, சில பேர் வந்துட்டு ஒரு சில வேலைகளை பார்த்து போயிடுறாங்க. இந்த டாக்ஸிக்கான ஆளுகள் அந்த மாதிரி தான் பண்றாங்க. மத்தபடி அப்படி பாக்குற மாதிரி ஆயிடுச்சுடா. எல்லா நடிகர்களோட ஃபேன்ஸ் கிட்டயும் போயிட்டு தேவையில்லாம சண்டை போறாங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் நிறுத்திக்கணும். ஏன்னா விஜய் ரசிகர்களோட சப்போர்ட் மட்டும் பத்தாது, எல்லா நடிகர்களோட சப்போர்ட்டும் நடிகர்களோட ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் தேவை. அவரோட சப்போர்ட் மட்டுமே இருந்தா மட்டும் போதாது, எல்லாரோட சப்போர்ட் இருந்தா தான் வழி முடியும். நீ எல்லா பக்கம் பொறுமையே பெருமை. விஜய் என்டர் இன்டு பாலிடிக்ஸ். அப்ப இனிமே கோலிவுட்ல யார் தலைவர்? இவரை வச்சு சீரியல்ல போட்டு தொல்லை வந்துறாங்க. இவருக்கு பதில் இவர். நான் தாண்டா லியோ. அஞ்சு வருஷம் உங்க பவரை காட்டுனீங்களே, என்ன ஆட்டம் போட்டீங்க. எங்க தளபதி அதை தடுக்கதாண்டா வராது. அவரை மட்டும் பழைய வீடியோ நினைக்கிறேன், டிக்டாக் இருக்கும்போது என் தளபதி தான் இந்த நாட்டையே நல்ல வழியா மாத்துறது எங்க தளபதி மட்டும்தான். ஆனா இப்ப வந்து இவருக்கு ஓட்டர் ஐடி வந்திருக்கும்ல, எங்கடா அந்த ஓட்டர் ஐடி? ஓட்டர் ஐடியா நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குதுடா. மேலே அந்த நியூஸ் நல்லா இருந்துச்சு. இப்ப இந்த புத்தகம் கூட வேற சண்டை போடணுமா? பொலிட்டிக்கல் நம்ம இது வரைக்கும் ரசிகர்களோட தான் சண்டை போடுறாங்க. இவ்வளவு நாளா வந்துட்டு ரஜினி ஃபேன்ஸ் கூட அஜித் ஃபேன்ஸ் இனிமேல் தான் அரசியல் நிறைய ஃபேன்ஸ் கூட சண்டை போட்டுருக்காங்க. இப்ப பொலிட்டிக்கல் கேங் கூட விஜய் ஃபேன்ஸ் வந்து இப்ப ஓவர் டைம் ஆயிடுச்சு. அதுல ஏன் குட்டி ஓவர் டைமா உள்ள போயிட்டு இருக்கு. என்ன பண்றது முடியல, ஓவர் டைம் தான். இதுக்கு வேற அரசியல் கத்துக்கிட்டு அது கூட ஒரு
மீன் வந்துச்சுல அரசியல் கத்து ஒரே நாளில் அரசியல் கத்து எப்படி எல்லா கட்சிகள் கூடயும் இவங்க வேற சண்டை போடணும் நின்று சசமா நின்று இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணிடா ஏத்துக்கங்க நீ அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா விஜய் இந்த பொசிஷன்ல இருக்காரு. இந்த பக்கம் ஃபேன்ஸ், இந்த பக்கம் பாலிடிக்ஸ். எலெக்ஷன்ல கூட போட்டியிட போறாரு. அப்படின்னா ஓட்டு கேட்டு வரும்போது டான்ஸ் ஆடுவார்ல. டான்ஸா நிறைய பேருக்கு தெரியும், நல்லா டான்ஸ் ஆடுவாருன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் விஜய் நான் வந்துட்டு கிரேஸ்ஃபுல் டான்ஸ். வீடு வீடா போகணும், நிறைய பேரை வந்து மீட் பண்ணணும், நிறைய மக்களை சந்திக்கணும், களத்துல இறங்கி களப்பணி ஆட்டணும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. சோ அது எல்லாத்தையும் பண்ணிதான் ஆகணும். நம்ம எல்லாம் இந்த காலத்து இளைய தலைமுறைக்கு ஒரு பாடமா இருக்கும்டா. நம்பி ஓட்டு போடுங்கம்மா, கண்டிப்பா நல்லது செய்வோம். டேய் வாங்கடா போலாம். இது என்ன அது யாரு பார்த்ததே இல்ல. தம்பி தம்பி கவலைப்படாதீங்க, எங்க ஓட்டு தளபதி கிட்ட. இதுக்கப்புறம் இந்த சாங் தான் வைப் சாங்கா அந்த இருக்கும். ரசிகர் மன்றம். ஆனா இந்த பாட்டுல கேட்டதே இல்லப்பா. உண்மையா இருக்கா? தளபதி அரசியலுக்கு வரான்னு சந்தோஷப்படவா இல்ல சினிமா விட்டு போறாருன்னு வருத்தப்படவான்னு தெரியும். ஆமா, ஒரு பக்கம் அரசியலுக்கு வராருன்னு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஓகேடா, புதுசா வந்துட்டு போல்டா இறங்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரான். இன்னும் கொஞ்சம் 2 நாளைக்கு வெயிட் பண்ணுங்க பிரான். அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரான். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம FDF போக முடியாது. ஆமா, நம்ம போனது இல்ல. பட் படம் விஜய் காமெடி ஆக்டிங் பார்க்க முடியாது. வந்துட்டு எல்லாருமே வருவானுங்க, டிக்கெட்டை போடுறான்னு சொல்லுவானுங்க, எல்லாம் சேர்ந்து ஒண்ணா போவோம். அதுலயே ஒரு ஜாலியா இருக்கும். நமக்கே எப்படி இருக்குன்னா விஜய் ஃபேன்ஸ்க்குனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதான் கோலிவுட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் எங்க அண்ணன் பாலிடிக்ஸ் போயிட்டாரு, எங்க அண்ணன் வேல் டூர் போயிட்டாரு. உங்க என்ன ஆல்ரெடி வேல் டூர்ல தான் இருக்கிறாரு. இத வச்சு நிறைய மீம்ஸ் வந்துச்சுடா. அரசியல் வேண்டாம், திரைப்படம் போதும், திரைப்படம் வேண்டாம், புகைப்படம் போதும். இப்பவும் பிரச்சனை இல்ல. ஆழ்வார் வெர்சஸ் போக்கிரியில ஆழ்வார் தான் ஒத்துக்குங்க, ஆமை சோட்டு உங்களுக்கு தான். ஆழ்வார்னா ஒத்துக்க சொல்றீங்களா? ஆனா இந்த நேரத்துல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. வருத்தப்படாத சிவாஜி, வேற வழி இல்லாட்டா ஒரு நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. அப்படிப்பட்ட ஓட்டு எங்களுக்கு தேவை இல்லடா நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டைம்ல எல்லாரும் ஓட்டு வேணும், முக்கியம். அதனால ஆழ்வார் தான் ஒரு ஓட்டு முக்கியம், ஒத்துக்குங்க. தமிழக வெற்றி கழகம் எலெக்ஷன்ல ஜெயிச்சாதான் தம்பி வெற்றி கழகம். அது கழகம் தான். நாட் ராங். சயின்டிபிக்கலி அதென்ன சக்சஸ் பால் வெறும் பால்னு கூப்பிடுறது. அவர்ல இந்த மீம் சூப்பரா இருந்துச்சு. பார்த்த மீம்ஸ்ல இன்னொன்னு ரொம்ப நல்லா லைஃப்ல ஒரு சக்சஸ் வர அதுக்கு நானும் வெற்றின்னு வச்சா ஒரு ஒரு பாசிட்டிவா இருக்கும்ல, ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கும்ல. சோ அதுக்காக தான் வெற்றி கழகம்னு வச்சிருக்காங்க. நாளைக்கு ஓட்டு வச்சிருக்கு. இன்னைக்கே ஜெயிச்சிட்டோம்னு போஸ்ட் ஓட்டுற ஒரே ஆள் நீங்க தான். திங்க் பாசிட்டிவ். விஜய் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு. இது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். இதை வந்துட்டு நாம வரவேற்கலாம். வெல்கம் தான். ஓகே, இப்போ வந்துட்டு அவரோட கட்சியோட பேரை மட்டும் தான் அறிவிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கட்சியோட கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இருந்தாலும் மென்ஷன் பண்ணிருக்காரு, ஊழல் பத்தியும் அப்புறம் ஜாதி மத வேறுபாடுகள் பத்தினா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் வந்துட்டு என்னென்ன விஷயங்களை டீட்டெயிலா இன்னும் என்னென்ன பண்ண போறாங்கிறத பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. கரெக்ட். மீம்ஸ் நானும் நிறைய மீம்ஸ் பார்த்துருந்தேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா மீம்ஸ் போட்டிருந்தாங்க. நான் நிறைய ரீல்ஸு மீம்ஸில் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த செலக்டடாக இந்த மீம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கட்சி பேரில் இருக்கிறது வெற்றி கழகம் அப்படின்னு அந்த மீம் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜெயிச்சாதான் தம்பி வெற்றி கழகம், அது வரைக்கும் கழகம் தான் அப்படிங்கிறது. அது மீம்ஸ்க்காக வந்து நீங்கள் படிக்கும்போது சீக்கிரம் நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுதான். அரசியலுங்கிறது அவ்வளோ சாதாரணமாக இல்லை. எத்தனையோ பேர் இருக்காங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. என்னோட சஜஷன் என்னன்னு சஜஷன் இல்லை, எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, யார் வேணால் வரலாம், இது ஜனநாயக நாடு அப்படின்ட்டு ஒரு 10 வருஷமாக அந்த வார்த்தைக்கான அர்த்தமே மறக்கடிச்சிட்டு வர்றாங்க. பட் இருந்தாலும் வரலாம், யார் வேணாலும் வரட்டும். ஆனால் யார் ஓட்டு போடுவாங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. அதை பொறுத்து தான் பார்க்க முடியும்.
அதுக்கப்புறம் தான் என்னென்னு சொல்ல முடியும். இன்னும் கொள்கைகள்லாம் வரல, அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றியும் கண்டிப்பாக பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.